எக்ஸாமி டைம்ல செம்ம டேஸ்டா ஏதாவது செய்யணும்னா இந்த ஒன் பார்ட் தக்காளி கில்லி பிரியாணி தான் பெஸ்ட். இதுல ஒரு சீக்ரெட் ட்விஸ்ட் இருக்கு. சோ வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பேன்ல தண்ணி விட்டு மீடியம் சைஸ் ரெட்டிஷான தக்காளி 2, 10 பல் பூண்டு, காஷ்மீரி சில்லி 5 சேர்த்து பேனை க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க. நல்லா இந்த மாதிரி பாயில் பண்ணுங்க. தக்காளியோட தோல் பிரிஞ்சு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. சூடு ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜார்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம காஷ்மீரி சில்லி ஆட் பண்றதுனால கலர் ரெட்டிஷா வரும். நெக்ஸ்ட் தக்காளி கில்லி பிரியாணி செய்யறதுக்கு ஒரு குக்கர்ல ஆயில் 50 ml விட்டு எண்ணெய் காஞ்சதும் ஏலக்காய், கிராம்பு, பச்சை மிளகாய் சேர்த்து இதோட நீலவாக்குல கட் பண்ணி வச்சிருக்கிற பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் ஃப்ரெஷ்ஷான புதினா ஒரு கைப்பிடி சேர்த்து அதையும் நல்லா கலந்து விடுங்க. இந்த தக்காளி கில்லி பிரியாணி செய்யறதுக்கு ஃப்ரெஷ்ஷான புதினாவே ஆட் பண்ணுங்க. அப்போதான் ஃபிளேவர் அண்ட் அரோமா நல்லா இருக்கும். புதினா சுருண்டு வந்ததுக்கு அப்புறம் ரெட்டிஷான தக்காளி 2 சேர்த்துக்கோங்க. தக்காளி வெங்காயத்தோட மிக்ஸ் ஆற மாதிரி கலந்து விடுங்க. தக்காளி வதங்க கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டு நாம அரைச்சு வச்சிருக்கிற அந்த தக்காளி பேஸ்ட் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கலந்து விட்டதுக்கு அப்புறம் கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நாம ஆட் பண்ண ஆயில் லைட்டா மேலே பிரிஞ்சு வரும்போது 2 காப்படி அளவு தண்ணி ஆட் பண்ணுங்க. நான் 1 காப்படி அளவு ரைஸ் எடுத்திருக்கேங்க. சோ 2 காப்படி அளவு தண்ணி சேர்க்கிறேங்க. ஒரு தடவை நல்லா கலந்து விட்டு காரத்துக்கு சில்லி பவுடர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி கொதி வந்ததும் நாம ஊற வச்ச ரைஸ் ஆட் பண்ணுங்க. இந்த தக்காளி கில்லி பிரியாணிக்கு ஜீரக சம்பா ரைஸ் தான் நல்லா இருக்கும். இந்த ஜீரக சம்பா ரைஸ் 10 நிமிஷம் ஊற வச்சா போதுங்க. ரைஸ நல்லா கலந்து விடுங்க. இப்போ ஸ்டவ் ஃபுல் ஃப்ளேம்ல இருந்து மீடியம் ஃப்ளேமுக்கு சேஞ்ச் பண்ணிருங்க. ரைஸ் பாதி அளவு வெந்ததும் விசில் போடாம குக்கரை மூடி 5 நிமிஷம் வச்சிருங்க. இப்ப பாருங்க எக்ஸஸ் வாட்டர் எல்லாம் மேல வந்திருக்கு. அடி பிடிக்காம இருக்க நல்லா கலந்து விட்டு நெய் 3 ஸ்பூன் சேர்த்து பிரியாணியோட கலந்து விடுங்க. பேருக்கு ஏத்த மாதிரி நல்ல கில்லி மாதிரி இருக்குங்க டேஸ்ட்ல. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த ரெசிபியை ஃபாலோ பண்ணி செஞ்சா கூட டேஸ்ட் அட்டகாசமா வரும். ஒரு பிளேட் சாப்பிடலாம்னு நினைச்சு உட்கார்ந்தா கூட 2 பிளேட் சாப்பிடுவீங்க. கொஞ்சம் கூட திகட்டாது, அவ்வளவு டேஸ்டா இருக்கும். இப்ப குக்கரை மூடி விசில் போட்டு சிம்ல 5 to 7 நிமிஷம் வச்சிருங்க. பிரஷர் போனதுக்கு அப்புறம் குக்கரை திறந்தீங்கன்னா நல்ல கம கமன்னு தக்காளி கில்லி பிரியாணி ரெடி. கிரேவி அதிகமா கொஞ்சம் குழஞ்ச மாதிரி இருக்கும் இந்த பிரியாணி. தாஜ் ஹோட்டல்ல ரொம்பவே காஸ்ட்லியான பிரியாணி. நம்ம சூப்பர் ஸ்டார் ரொம்பவே விரும்பி சாப்பிட்ட பிரியாணி. ஸ்கூல் அண்ட் ஆபீஸ் லஞ்ச் பாக்ஸுக்கு பெஸ்ட் ரெசிபி. இந்த ரெசிபியை பேச்சுலர்ஸ் கூட ஈஸியா ஃபாலோ செய்யலாம். வெறும் 20 நிமிஷம் இருந்தா போதுங்க இந்த தக்காளி கில்லி பிரியாணி செய்யறதுக்கு. இந்த பிரியாணி செஞ்சா வீட்ல எல்லாம் இன்னும் கொஞ்சம் இருக்கான்னு கேட்பாங்க. டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும். இந்த தக்காளி கில்லி பிரியாணியோட சிக்கன் மசாலா, ஆனியன் ரைத்தா வச்சு சர்வ் பண்ணீங்கன்னா அட சர்வ் பண்ணி பாருங்க.